Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்த நிலையில் அவரது ராஜினாமாவை கட்சித் தலைமை ஏற்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாளை நடைபெறவுள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதித்து நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதிமுக தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் ஒருவர் செயல்படுகிறார். கட்சிக்கும் தலைமைக்கும் தீரா பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் பணியாற்ற விரும்பவில்லை என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தன்னால் இயக்கத்துக்கோ தலைவருக்கோ எள்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக் கூடாது என்று இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறியுள்ள துரை வைகோ, கடந்த 7 ஆண்டுகளாக தான் மேற்கொண்ட முயற்சிகளை கட்சியினர் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இனி மதிமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விவரம் அறிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை புதிய தலைமுறை தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டபோது துரை வைகோ முடிவு அதிர்ச்சி தருவதாகவும், புதிய தலைமுறை பார்த்துத்தான் துரை வைகோவின் விலகலை அறிந்ததாகவும் வைகோ கூறினார். வெளியூர் சென்றிருந்த நிலையில் மீண்டும் வீடு திரும்பிய துரை வைகோ தந்தையும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோவை சந்தித்து பேசியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக வைகோவின் வீட்டில் ஆலோசனை நடந்த நிலையில் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் தெரிவித்திருக்கிறார். தோழர் துரை வைகோ அவர்களுடைய பதவி விலகல் குறித்து தலைவர் வைகோ அவர்களிடத்திலே நாங்களும் நம்முடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்களும் பூமிநாதன் அவர்களும் பேசியிருக்கிறோம். நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிர்வாக குழு கூட்டத்திலே தக்க முடிவுகள் மேற்கொள்ளப்படும். என்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? இல்ல, அதனுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அது எந்தெந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தான் தலைவர் வைகோ அவர்களிடத்தோடு நீண்ட நேரம் ஆலோசனை செய்தோம். நாளை நிர்வாக குழுவில் அதற்கான முடிவு இந்த மாதிரியான ஒரு உட்கட்சி விவகாரம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி தோல்வியை பாதிக்குமா? இல்ல, இந்த உட்கட்சி விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்படும். சரி, இல்ல தலைவர் தற்போது சமாதான முயற்சியில் ஈடுபட்டாரா சார்? சமாதானம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? தலைவர் வைகோ அவர்கள் நாளை நிர்வாக குழுவிலே தேவையான அறிவுறுத்தல்களை வழங்குவார். நாளை நடைபெறக்கூடிய நிர்வாக குழு ஆலோசனை கூட்டத்தில் துரை வைகோ, மல்லை சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று அவர் தெரிவித்தார். துரை வைகோ விலகல் தொடர்பாக வைகோ தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று மதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த பார்த்திபன் கோரியுள்ளார். நெருக்கமாக இருக்கிறாரு. மல்லை சத்யாவுக்கு பொதுச் செயலாளர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அன்னைக்கு கூட நீங்கள் போகிறதா தான் போங்கன்னு சொன்னதாக நான் பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன். நான் போகிறேன்னு சொல்லிட்டு பிறகு மெச்சூரிட்டி ஆகணும். நான் என்ன சொல்லணும்னா, நீ 4 வருஷம் தான் ஒதுக்குறீங்க. அவர் 40 வருஷம் கூட 32 வருஷம் கூட இருந்திருக்கார். தலைவரை பற்றி நல்லா அறிஞ்சிருப்பார். அவரை பற்றி நல்லா தெரியும், எந்த இடத்துல எதாவது பண்ணணும்னு. அவர் நீங்கள் எனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் கடிதம் கொடுத்துட்டு போகிறேன் தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுக்கு இவர் எதுக்கு எழுந்து போகிறார்? ஏன் இந்த குற்றச்சாட்டை நான் போகிறேன் ஆனால் அது என்ன அர்த்தம்னா அவருக்கு புரியலன்னு, அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். அவர் அதை ஒன்றும் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். தலைவர் எங்களை மாதிரி அடிமட்ட தொண்டன், உண்மையான தொண்டன், நேர்மையான தொண்டன். இதற்கிடையே மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ ராஜினாமா செய்ததை திரும்ப பெற கோரி ராஜபாளையத்தில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.